ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிமுலேஷன் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் பார்க்க போகிறோம். சிமுலேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸ் இல்லை ஆஃப்டர் 5 இயர்ஸ் என்ன டிமாண்ட் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் சிமுலேஷன். இந்த சிமுலேஷனுங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்கல் டூல் அண்ட் ரேண்டம் நம்பர்ஸ் ரெண்டோட மிக்சட் தான் சிமுலேஷன். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃபார்முலாவில் நம்ம ரேண்டம் நம்பர்ஸை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆன்சர் வேல்யூ எடுக்கிறோன்னா அந்த வேல்யூக்கு பேர் தான் சிமுலேஷன். அந்த சிமுலேஷனை வச்சு நம்ம ஃபியூச்சர் டிமாண்ட், இப்போ எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட்டு 10 இயர்ஸ் நம்மளோட ப்ராடக்ட்டோட டிமாண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சிமுலேஷனுங்கிற டூல் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை சொன்னவருக்கு பேர் மோன்டே கார்லோ. அதனால அந்த சிமுலேஷனுக்கு பேர் மோன்டே கார்லோ சிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோன்டே கார்லோ சிமுலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் கொடுத்துருக்காங்க 0, 5, 10, 15, 20, 25. அப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 2, 11, 8, 21, 5, 3. அப்புறம் ஃபாலோயிங் சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. டிமாண்ட் ஃபார் நெக்ஸ்ட்டு 10 வீக், நெக்ஸ்ட்டு 10 வாரத்துக்கான டிமாண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரேண்டம் நம்பர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 35, 52, 13, 90, 23, 73, 34, 57, 35, 83, 94, 56, 67, 66, 60. ஓகே, ஸோ இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் கொடுத்துருப்பாங்க 0, 5, 10, 15, 20, 25 கொடுத்துட்டாங்க. அதை எடுத்து எழுதிங்க. தென் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க 2, 11, 8, 21, 5, 3. ஃப்ரீக்வன்சி எடுத்து எழுதியாச்சு. இந்த ஃப்ரீக்வன்சிக்கான ப்ராபபிலிட்டி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் ஒவ்வொன்றும் 2 டிவைடட் பை 50 இன்ட்டு 100. ஏன்னா 100ங்கிறது நம்ம அதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்காண்டி 100. ஸோ 2 டிவைடட் பை 50 இன்ட்டு 100ன்னு போட்டிங்கன்னா ஆன்சர் 4 வரும். 4% வரும். அதனால 0.04. அடுத்து 11 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 22% வரும். ஸோ 0.22. அடுத்து 8 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 16% வரும். ஸோ 0.16. 21 பை 50 இன்ட்டு 100 42% வரும். ஸோ 0.42. 5 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 10% வரும். ஸோ 0.1. 3 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 6% வரும். ஸோ 0.06. ஸோ இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அதோட குமுலேட்டிவ் பண்ணுறோம். அடுத்து 0.04 அப்படியே வந்துடும். குமுலேட்டிவ்ங்கிறது ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். 0.04 ப்ளஸ் 0.22 0.26 0.26 ப்ளஸ் 0.16 0.42. அடுத்து 0.42 ப்ளஸ் 0.42 0.84 0.84 ப்ளஸ் 0.10 0.94 0.94 ப்ளஸ் 0.06 1. இதுதான் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. குமுலேட்டிவ் எடுத்தாச்சு. நான் அடுத்து லாஸ்ட் ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த ரேஞ்சை வச்சு தான் நம்ம அடுத்து சிமுலேஷன் வேல்யூஸ் ரேண்டம் நம்பர்ஸை வச்சு டிரைவ் பண்ண போகிறோம். இது எப்படி 0 to 3 வருதுன்னா, நமக்கு குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி என்னது 0.04 விச் மீன்ஸ் 4%. ஸோ 4க்கு முந்தின நம்பர் 0 to 3. அடுத்து 4லேருந்து இங்கே என்ன இருக்குது 26 இருக்குது. ஸோ 26க்கு முந்தின நம்பர் 25. அடுத்து 26லேருந்து இங்கே என்ன இருக்குது 42 இருக்குது. ஸோ 42க்கு முந்தின நம்பர் 41. அடுத்து 42லேருந்து 84 இருக்குது. 84க்கு முந்தின நம்பர் 83. அண்ட் தென் இங்கே 94 இருக்குது. ஸோ 84 to 93. இங்கே 100 இருக்குது. 94 to 99. இந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, கொஸ்டினில் 10 வீக்ஸுக்கான டிமாண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 10 வீக்ஸ் எழுதியாச்சு. 10 வீக்ஸுக்கான ரேண்டம் நம்பர்ஸை நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. 35, 52, 13, 90, 23, 73 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 ரேண்டம் நம்பர்ஸும் எழுதியாச்சு. இந்த ரேண்டம் நம்பருக்கான டிமாண்ட் எப்படி பார்க்குறோன்னா, இந்த ரேண்டம் நம்பர் இருக்கா 35, அந்த 35 ரேஞ்சில் எங்கே வருது 26 to 41க்கு நடுவில் வருது. 26 to 41க்கான டிமாண்ட் என்ன 10. ஓகே. அண்ட் தென் இப்போ 52 அடுத்த ரேண்டம் நம்பர். 52 எந்த ரேஞ்சுக்குள்ளே வருது 42 to 83க்குள்ளே வருது. ஸோ அந்த 42 to 83க்கான டிமாண்ட் பார்த்தீங்கன்னா 15. ஸோ 15. அடுத்து 13ங்கிறது 4 to 25க்குள்ளே வருது. 4 to 25க்கான டிமாண்ட் 5. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிச்சிருங்க. ரேண்டம் நம்பர் வச்சு கண்டுபிடிச்சா டோட்டல் டிமாண்ட் கிடச்சிரும். எத்தனை வீக்ஸ் பார்த்துருக்கோம் 10 வீக்ஸ். ஸோ டோட்டல் டிமாண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வீக்ஸ் போட்டிங்கன்னா 10. இதுதான் சிமுலேஷன் வச்சு நெக்ஸ்ட்டு ஃபியூச்சர் டிமாண்டை நம்ம எஸ்டிமேட் பண்ணுறது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். புக்கில் நிறையா மாடல்ஸ் இருக்கும். அந்த மாடல்ஸ் எல்லாமே ஃபைனலுக்கான சம்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி ரேண்டம் நம்பருக்கான ரேஞ்சை கண்டுபிடிச்சி டிமாண்ட் எஸ்டிமேட் பண்ணுற மாடல் தான் எக்ஸாமில் வரும். இது நம்ம ப்ராப்ளம்ஸ் எப்படி சொல்கிறது, தியரி மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். சில இதில் புக் வச்சு ப்ராப்ளம் வரும். டேஸ் கண்டுபிடிக்கிற டைம் கண்டுபிடிக்கிற மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால் ஃபைனலுக்குள்ளே தான் வரும், உங்களுக்கு இன்டரில் கிடையாது. ஸோ அதை பற்றி ஒரே பண்ணிக்க தேவையில்லை. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.